விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே கூட்டணிக்கான அழைப்பு கொடுத்தார்ல, அப்போவே நீங்கள் போகலாம்ல. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை பாஜகவினுடைய மற்றொரு உருவமாக தான் பார்த்தீங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சட்டசபையில் விஜய் அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாப்புல, ஆமாம், அதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அப்புறம் அப்பான்னு கதை சொன்னதையும் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஆதவ அர்ஜுனா நீங்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஆதவ அர்ஜுனா எதிர்த்து பேசியிருந்தாப்புல. விஜயபாஸ்கர் யாரு? கடைஞ்செடுத்த அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் தெரியும், பேசக்கூடாது. சும்மா ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறதுல மட்டும் ஒரு 150 கோடி தள்ளிட்டான். அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு சிரிப்பார். அழகாக ஒரு குழந்தை முகம்தான். இவருடைய கட்சிக்காரன் சேலத்தில் எவ்வளோ கொடுத்தா? 2000 ரூபாய். அதனால நான் தோத்தேன். பக்கத்தில் இருக்கிற ஓம்பல் இருக்காருன்னு சொல்கிறான். அவனும் தாவேகா, இவனும் தாவேகா. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஒருத்தன் தோத்தான். துட்டு கொடுத்தவன் ஜெயிச்சான், துட்டு கொடுக்காதவன் தோத்தான். இவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் கரப்ஷனு நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு அவனை சொன்னான்னா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவங்க பண்ணாத ஹைபா 400 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சுருந்தாங்களே. ஒரே ஒரு எவிடன்ஸை கொண்டு வர முடியல. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? எதுவுமே இல்லாத கேஸ் நடத்துறீங்க. எவ்வளோ நாள் தான் நான் அவரை உள்ள வைக்கிறது? உங்களுடைய வழக்கை பார்த்தா இது என்னைக்கு முடியும்னு என்னாலே சொல்ல தெரியல. நான் ஜட்ஜி, நாட்டை கெடுத்த மக்கள் வாடும் நாடு இது. இதில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு முயற்சிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது ஒரு டிராமான்னு அர்த்தம். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, இப்போ ஒட்டுமொத்தமாக ஐயுஎம்எல், சிபிஎம், விசிகா, இவங்க மதிமுக, இவங்க தொடர்ந்து இவங்க எப்போதுமே திராவிட ஆட்சிகளில் அதிமுக சைடு திமுக சைடுன்னு மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக 2 திராவிட கட்சிகளையும் இவங்க ஒதுக்கலாங்கிற ஒரு மையப்புள்ளியில இருக்காங்களா? ஏன் திமுகவை இவ்வளோ ஒட்டுமொத்தமாக எதுக்கிறதுக்கான மையப்புள்ளி என்னவா இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு சந்தர்ப்பவாதனை நான் ஒரு வார்த்தையை நடுவில் சொன்னேன். ஆப்பர்ச்சுனிசம். அவங்களுடைய வசதிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் இவங்களை இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எழுதிருக்கிறோம்ல. அடுத்த 2030 திமுக வந்துச்சுன்னா அவங்க வந்துருவாங்கன்றீங்க? இல்ல அது 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 அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள அவங்களாம் மாறிடுவாங்கல்ல, வேற ஒரு தலைமை வந்துடும்ல. அந்த தலைமையை வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தும். அப்படியே வந்துட்டு துண்டுல மட்டும் சிகப்பு, சிந்தையிலையோ இதயத்திலேயோ இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நம்ம வேற என்ன இருக்கு? நீங்க எப்படி பாருங்க திமுக பாக்குறீங்க? ஒரு கேஸ்டிஸ்ட் ஃபோர்ஸா, இல்ல அது வந்துட்டு ஒரு ஃபியூடல் பார்ட்டியா, இல்ல அது ஒரு கேபிட்டலிஸ்ட் பார்ட்டியா? டெசிஸ்ட் ஃப்ரம் இட். அதை விட்டு தள்ளி நிடுங்க. அதில் நிற்கிறது, குலாவது, நின்று ஜெயிக்கிறது, காசு கொடுத்தா வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வெளியில் வந்துட்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்லாம் பேசுனீங்க அப்படின்னா என்ன கதை? அதெல்லாம் பேசலாமா? நீங்கள் உங்களை நம்பி ஒன்றும் அவங்க வளர்ந்தவங்க கிடையாது. ஆனால் அவங்கள நம்பி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. 1967 நீங்கள் வந்துட்டு அவங்களோட சார்ந்து தான் ஜெயிச்சுட்டு வரீங்க. ஆனால் உங்களை வச்சுட்டு அவங்க வளரலாம். அவங்களுடைய வளர்ச்சி தனித்தன்மையானது. ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கை, இப்படி அவங்க வந்துட்டு தனியாக வர்றாங்க. உங்களுடைய இது தேவையில்லை. ஒரு பொது அமைச்சர் பதவிங்கிறது அவங்களுடைய கனவு தானே. அதை ஒருவேளை அவங்க எதிர்பார்த்துருக்கலாமோ? ஏன்னா அவங்க அதை முன் வச்சு நீங்க கூட்டணிக்கு போகணுங்க. கூட்டணி ஆரம்பிக்கும் போதே சண்டையில இல்லை, கூட்டணி ஆரம்பிக்கும் போதே ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியதுதான். இல்லைங்க, இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மந்திரி சபை கொடுத்தானே அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை அது செட் ஆகாது, அப்போ நான் விளைக்கிறேங்க. கூட்டணி அவர் தான் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே கூட்டணிக்கான அழைப்பு கொடுத்தார்ல, அப்போவே நீங்கள் போகலாம்ல. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை பாஜகவினுடைய மற்றொரு உருவமாக தான் பார்த்தீங்க. இப்போ கூட பாருங்க, அந்த தூய்மை பணியாளர்களை வந்துட்டு தனியார் மயமாக்குறது அப்படின்னு சொல்லும் போது தனியார் மயமாக்கிட்டாங்கன்றதாக அவங்க போராடினாங்க. ஒரு மண்டலத்தில் 2 மண்டலத்தில் மட்டும். அப்போ விஜய் உட்பட எல்லாரும் ஆதரிச்சாங்க அவங்கள. விஜய் வந்துட்ட உடனே 10 மண்டலங்கள் 10 நகரங்களில் தூய்மை பணியாளர்களை தனியார் மையத்துக்கு விட்டார், டெண்டர் விட்டாங்க. இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அதை எதிர்த்து ஏதாவது மார்க்சியவாதி ஏதாவது சொன்னாங்க? சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகையாளர் தானே, தொடர்ந்து டிவி தானே பார்க்குறீங்க, சொன்னாங்க அந்த மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு கொள்கையெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இந்த கேள்வியை கேட்டேன். அன்னைக்கு நீங்கள் எதிர்த்திய, இன்னைக்கு அதே நீ செய்யறிய அப்படின்ட்டு. ஆனால் அந்த மக்களை எதிர்த்தாங்க. இதுதான் இவங்களுடைய பிரச்சனையே.
இப்போ எதனால் விஜய் அதை செய்கிறாரு? அவருக்கு விருப்பமா? இல்லை, மேலேருந்து வந்தது எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணு. பாஜக சார்பாக இவர் செய்யக்கூடியதுக்கும் இன்னொரு அத்தாட்சி எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணு, அவ்வளோதான். இல்லை மின்வாரியமும் தனியாருக்கு தனியார்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம் அப்படின்னாரு யார்? நிர்மல்குமார். ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு? மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தனியாரை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம்னாரு. வச்சுங்களா அதை? என்னது அது? அப்புறம் திமுக பார்த்துட்டு அவங்க வந்துட்டு உற்பத்தி கட்டமைப்பை பெருக்கலான்றீங்க. நீங்கள் முடியாது. அரசு எதுலேயும் முதலீடு செய்யாத, தொழில் செய்யாத, அதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக, அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டு தான் எல்லாரும் ஆட்சி பண்ணுறான். ஸோ அதுக்கெல்லாம் கிடையாது. அப்படியே நலத்திட்டங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. இதான் ஒரே டிஃபரன்ஸ். அவன் கார்பரேட் தூக்கி கொடுக்குறான், இதான் வித்தியாசம். மோடி எல்லாத்தையும் தூக்கி கார்பரேட் கொடுக்குறாரு, இவங்க எல்லாம் நலத்திட்டங்களை செலவு பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் வந்து மின் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. புதுசாக ஒரு கதையை அழுக்கிறாரு இவர், இந்த ஆர்எஸ்எஸ்காரன் நிர்மல்குமார். புரியுதுங்களா? ஓ, விஷயம் ஒன்றும் இல்லை. வசதிக்கு ஒரு முடிவு எடுத்துடுறது, அப்புறம் அங்கே பார்த்துட்டு பேச வேண்டியது. அதான் சார். இப்போ வைகோ அவர்கள் வந்து விசிகாவை விமர்சனம் பண்ணுறதும், ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சட்டசபையில் விஜய் அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாப்புல, ஆமாம், அதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அப்புறம் அப்பான்னு கதை சொன்னதையும் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஆதவ அர்ஜுனா நீங்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஆதவ அர்ஜுனா எதிர்த்து பேசியிருந்தாப்புல. இவங்க திருமாவளவன் ஒருவேளை கூட்டணியிலிருந்து வெளியில வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்க பாமக சைடு ஒரு சாஃப்ட் கார்னர் போற மாதிரி இருக்கு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒண்ணு வராது. எல்லாத்தையும் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்ன்றது அவர் கம்பல்ஷன். வந்துட்டேன், எப்படியோ வந்துருச்சு, காத்தா வந்து உட்காந்துட்டேன், குந்துறதை நான் கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அவரு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல விஜய் வந்துட்டு சாடின்னு திட்ட மாட்டாரு. ஏன்னா திட்டினா வந்துட்டு உள்ளே எதிர்க்கிறான், முடிச்சு போட்டேன். அவர் வந்து 120 வர முடியாது, எந்த காலத்தையும் வர முடியாது 120க்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு? காங்கிரஸ் நம்மளுக்கு ஷியோர், மொத்தம் 8 அன்ஷியோர். அதனால சைலண்டா இருப்பாரு அவரு. இல்ல பாமக அவங்க உள்ள சேர்க்க பிளான் பண்ணுவாங்க. பாமக உள்ள வராது, ஏன்னா அது வந்துட்டு பிஜேபியோட இருக்குது, அது ப்ரோ பிஜேபி, வராது அது. அவங்க ஏற்கனவே முயற்சி பண்ணாரு, மேலே ஒரு ஃபோன் வந்துட்டு உடனே கட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் தன் மனைவியை வந்து துணை முதல்வர் ஆக்குங்க, 4 சீட்டு நான் ஆதரவு தரேனாரு. விஜய் ஏற்றுக்கிறல. இவர் அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு, ஜாக்கிரதை நீ வந்துட்டு இதில் நின்ன அப்படின்னு. கேஸ் இருக்குதுல்ல, மத்திய பிரதேச மருத்துவக் கல்லூரி கேஸ் தான் இருக்குல்ல, அதான் அவங்களுடைய கொள்கை, தன்னை காப்பாற்றிக்கிறது. சட்டமன்றத்துக்கு அப்புறம் ஏவா வேலு அவர்கள் வந்து ஏற்று கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த ரைடு நடக்குது, இது பழிவாங்கும் படலாம் அப்படின்றாங்க. உண்மையிலே ஏவா வேலு மீதான இல்லை, அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய காரணிகள் எடுத்துக்காங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, டிவிஎஸ்சி சார்பாக சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ரோடு ப்ராஜெக்ட் அது வேலையே நடக்கலை, அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 75% அந்த கான்ட்ராக்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. எப்படி அப்படின்றது தான். ஸோ அது சரியா தப்பா அப்படின்றது தான் வந்துட்டு கேஸு. அது இவர் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்கிறாரான்றதை நிரூபிக்கணும். இவ்வளோதான் வழக்கு. ஸோ அந்த வழக்கு நடக்கணும், மேட்ரு முடிச்சு போச்சு. உண்மை என்னன்றது கோர்ட்டில் வரட்டும். இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த இவங்க உதயநிதி பேசுனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் டென்ஷனாகி பேசியிருந்தாப்புல முதல்வர். ஸோ உடனே அதுக்கப்புறம் அவர் நம்ம நேருனுடைய வழக்கையும் தமிழக அரசு வாபஸ் வாங்கிருந்துச்சு. அந்த அவரை வந்து கேஸில் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மனு மீதும் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ உடனே இதுவும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு அவர்கள் மீதும் இந்த தொடர்ந்து இந்த இது நடக்கிறதுனால அவங்க பழி வாங்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, விஜயனுடைய அரசியலே அதானுங்க. விஜயனுடைய அரசியல்ன்றது பிளேம் கேம் தானே. ஸோ அவர் அந்த பிளேம் கேம் வந்துட்டு ஊழலை ஒழிப்போம்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த பிளேம் கேம் தான். அதை ஒழிக்கிறதா என்னன்றது கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். இது வந்துட்டு இந்த பிளேம் கேமில் வந்துட்டு அவருக்கு மெயினாக டார்கெட் பண்ண வந்துட்டு அவர் டிஎம்கேவை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணுவார். ஊழலை ஒழிக்கிறதா இருந்ததுன்னா சோஃபா செட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏன் அதிமுகவில் ஒரு பிரிவில் சந்திக்கிறாரு சொல்லுங்கள் பாப்பா. அந்த எஸ்பி வேலுமணி, சண்முகம், தங்கமணி இவங்கெல்லாம் ஊழலுக்கு அப்படியே அப்பாற்பட்டு இமயமலையில் போயிட்டு தவம் பண்ணவங்களா? ஏன்னா விஜய்க்கு தெரியாதா? இல்லை, பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா வச்சுட்டு இருக்காரு, கோடிக்கணக்கான துட்டு அவர் தானே கட்சி நடத்துகிறாரு. ஏது அவர்கிட்ட அந்த பணம்? அடுத்து விஜயபாஸ்கர் போகிறார். விஜயபாஸ்கர் யார்? கடைஞ்செடுத்த அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் தெரியும், பேசக்கூடாது. ஏன்னா ஒன்று நான் கேஸ் போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயம் எனக்கு கேஸே போடல. சும்மா ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறதுல மட்டும் ஒரு 150 கோடி
தள்ளிட்டான். ஹெவி. அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு சிரிப்பார் அழகா. ஒரு குழந்தை முகம்தான். அனைத்தும் எல்லாத்தையும் விஜய் மாதிரி தான் எல்லாருமே. பார்க்கறதுக்கு படிச்சுன்னு இருப்பாங்க, உள்ளூர கரப்ட். இவ்வளோதான். எல்லாம் அதே தான். இவர் 30 கோடி கொடுக்குறான், 5 கோடி வந்துட்டு ஒயிட்டில் வாங்கிக்கிறாரு. அது கேஷாக வாங்கிக்கிறாரு. தப்பு தானே அது? வாங்கலாமா? கணக்கில் கட்டாது இருக்கிறதுக்காக தானே நீ வந்து கேஷாக வாங்கிக்கிற. வீட்டில் தந்து கொடுத்துருங்கன்ட்டு. அதனால தான் வீட்டில் வந்து ரைட் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே நடிக்கும் போது அப்படியே தோளில் கை போட்டு கூப்பிட்டு வராங்க இல்லையா? அதான் நடந்துச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தோமே. நான் தான் அந்த மாதிரி கூட கூப்பிட்டு வந்து நானும் பாலச்சந்திரன் ஐயா நாங்கள் 2 பேரும் தான் நியூஸ் 18 போட்டு அதை கண்டபடி திட்டினோம். அப்படியே தோளில் கை போட்டுருவீங்க, எல்லா தோல்லையும் கை போட்டுருவீங்களா நீங்கள் அப்படிலாம் சொல்லி கண்டபடி திட்டினோம். அதுக்கப்புறம் விஜய் அதுக்கப்புறம் ஒன்று இதாச்சு. எல்லாம் சும்மாங்க. பார்த்துட்டு ஃபெலிக்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிரான ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு நாடகம்தான். சமூக நீதி காவலர் விபி சிங்கோட நின்னவனா வெறும் 50,000 மட்டுமே தன்னுடைய சொந்த காசை செலவுப்பட்டு தேர்தலில் நின்று அலகாபாத்தில் ஜெயிச்சவர் அவர். வேறு யாரும் கிடையாது. நாங்கள்லாம் காசு இல்லாத மக்கள்கிட்ட இருந்துட்டு காசு, எங்களுடைய தொண்டர்கிட்டேருந்து காசு வாங்குவோம். அவ்வளோதான். கட்சிக்காக வேறு யாருக்கிட்டையும் வெளியில் போயிட்டு சீட்டு கிடைக்கிற கதையே கிடையாது. நாம் தமிழர் இருந்தபோது நான் அதை நடைமுறையே படுத்தினேன். 1000 ரூபாய் 1000 பேர், அவ்வளோதான். 10 லட்ச ரூபா வந்துடுச்சு. கட்சி நடத்துவோம் 1 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே காட்டலாம். மற்ற எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு கல்லா போடுறவங்க தான். யாராக இருந்தாலும் கல்லா போடுறவங்க தான். அதனால் இவங்க ஊழல் குற்றச்சாட்டு, ஊழலை ஒழிப்போன்னு சொல்கிறது அனைத்தையும் ஜஸ்ட் ஹம்பக், நத்திங் எல்ஸ். இதெல்லாம் நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மோஃபோஸ் பீரங்கி பேர ஊழலையே ஒழிச்ச நாடு இது. அவர் தான் சொன்னார், கரப்ஷன் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னாரு. 1 to 1 நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் மும்பை ராஜ்பவனில் நான், அண்ணன் ஜெகவீர பாண்டியன், சுதர்ஷன் லோயல்கான்ற ஒரு சோஷலிஸ்ட்டு, விபி சிங் 4 பேர் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 3 நாள் பேசினோம். 3 நாள் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டப்போ போயிடுவோம், பேசிகிட்டு இருந்தோம், அரசியலை பேசிகிட்டு இருந்தோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவோம், வருவோம். அப்போ அவர் சொன்னார், சி மை ஃப்ரெண்டுன்னு தான் எல்லாருமே அவர் சொல்வார். மை ஃப்ரெண்ட், கரப்ஷன் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், தேர் இஸ் நோ மீனிங் இன் ஜஸ்ட் டார்கெட்டிங் இட் அப்படின்னாரு. அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகி போச்சு. நீ என்னதான் நீ நல்லது செய்ய, 2000 ரூபா கொடு அப்படி. அந்த பிச்சைக்கார புத்தி இருக்குது இல்லை? நகரமயம் நானும் நெடுமாறன் ஐயாவும் 2016 தேர்தலுக்கு முன்னாடி காசு வாங்காத ஓட்டு போடுங்கன்ற ஒரு பரப்புரையை பண்ணிட்டு வரோம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு நாங்கள் வந்துட்டு திருநெல்வேலி வரோம், ப்ளஸ் அங்கங்கே சந்திக்கிறோம். வரும்போது எங்கள் மேலே ரொம்ப பற்றுது. நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் இருந்துட்டு, ஏன் என்ன அப்படின்னாரு ஐயா. அங்கே திருநெல்வேலியில் நேற்று எல்லாரும் இங்கே லைட்டை போட்டுக்கிட்டு காசு தரலையன்றத காத்துட்டு இருந்தாங்க மக்கள்லாம் அப்படின்னாரு அவரு. அப்படியா? ஆமாங்க, ஃபோன் வேற பண்ணி கேட்குறாளுங்க, அங்கே கொடுத்துட்டாங்களா, இங்கே என்ன வரவே இல்லையா, வருவாங்கடி இப்போதான் நீங்கள் எதாவது கொடுத்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் இதை பண்ணுறீங்களான்னு. அப்போது நாங்கள்லாம் ஐயா எல்லாம் விளக்குனாரு, ஒரு காசு கொடுக்கறதுனால நீங்கள் எதெல்லாம் இழக்கிறீங்கன்றதை பாருங்கள். ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு எதெல்லாம் இழக்கிறீங்க நீங்கள் பாருங்கள். அப்போல்லாம் 1000 ரூபா தான். இப்போ தான் 3000 ரூபா 5000 25,000 வரைக்கும் அரியலூரில் போச்சு இல்லையா, அந்த சாண்டியோக மாட்டின் பொண்டாட்டி அவங்க கொடுத்தாங்க எல்லாம். அப்போ அதுக்கு நாங்கள் பேசணும். நாங்கள் வழியேற செங்கல்பட்டு வரைக்கும் நாங்கள் பண்ணோம். எல்லா இடத்துலையும் வந்து, சார் நேற்று ரெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாரும் துட்டுலாம் வாங்கிட்டாங்க மக்கள் அப்படின்னாங்க. இதுதான் விபி சிங் சொன்னார், இட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னாரு. நீங்கள் திமுககாரன், அதிமுககாரன், காங்கிரஸ்காரன், அவனை இவனை குற்றம் சொல்லாதீங்க. விஜய் 1000 ரூபா கொடுத்தாரு பெரம்பூரில். இவருடைய கட்சிக்காரன் சேலத்தில் எவ்வளோ கொடுத்தா? 2000 ரூபா. அதனால நான் தோத்தன்ற பக்கத்தில் இருக்கிற ஓம்பலூர்காரன் சொல்கிறான், அவனும் தாவேகா இவனும் தாவேகா. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஒருத்தன் தோத்தான். துட்டு கொடுத்தவன் ஜெயிச்சான், துட்டு கொடுக்காதவன் தோத்தான். இவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் கரப்ஷனு நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு எவனோ சொன்னான்னா, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நாடகம் போடுறாங்கன்னு மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பத்தியோ எழுதுவாங்க, அப்படியே பயங்கரமாக எழுதுவாங்க. கடைசியில் எதுவுமே இல்லாத போயிடும். செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவங்க பண்ணாத ஹைபா 400 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சுருந்தாங்களே.
ஒரே ஒரு எவிடன்ஸை கொண்டு வர முடியல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எதுவுமே இல்லாத கேஸ் நடத்துறீங்க, எவ்வளோ நாள் தான் நான் அவரை உள்ள வைக்கிறது? உங்களுடைய வழக்கை பார்த்தா இது என்னைக்கு முடியும்னு என்னாலே சொல்ல தெரியலன்னார் ஜட்ஜி. அப்படிதான் சொல்லிட்டு அவர் ஜாமீனில் விடுவிச்சார். இதுதான் உண்மை. சும்மா பேசுவாங்க, ஊழல் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம்னு. அதான் ஒருத்தன் போட்டான், விஜய் பேசினார்ல, தொட்டவனு விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னார்ல. ஆமா, தொட்டவனெல்லாம் விட மாட்டேன், அப்படியே வாரி அணைச்சி என் கட்சியில் சேர்த்துக்குவேன்னா. புரியுதா? இவ்வளவுதான் விஜய். விஜய் அங்கே வரவங்கலாம் ஊழலில் செய்தவர்கள் ஈடுபட்டவர்கள் யாரும் என் கட்சியில் என்னையே விண்ணப்பிக்காதீர்கள் சொல்லி போடா போட்டு சொல்றாரு. வா 5 கோடி கொடுக்க செலவு பண்ணுவீங்கன்னு தான் சொல்லி ஒரு ஆரம்பத்தில் இன்டர்வியூ பண்ணாரு. இந்த யோகியம் தான் வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எல்லாம் சும்மா சார். ஒருத்தன் பண்றதா இருந்தாலும் ஊழலை ஒழிக்கிறதா நான் வெளியே சொல்ல மாட்டான். பிபி சிங் சொன்னாரா? அவருடைய ஆட்சியில் ஒரு ஊழல் கிடையாது. மொரார்ஜி தேசாய் ஏதாவது சொன்னாரா? ₹1 சாப்பாடு போட்ட இயக்கம் ஜனதா மீல்ஸ் அப்படின்னு. ₹1 சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர் மிளகா வரைக்கும் எல்லாம் உண்டு. ₹1 கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணி வரைக்கும் சோறு போட்டவன எல்லா ஹோட்டலுமே. ₹1 சோறை போடு அப்படின்னு. என்ன விவரம் தெரியாதவனா மொரார்ஜி தேசாய்? என்ன அவங்களுக்கு தெரியும் எவன் எவ்வளோ கொள்ளையடிக்கிறான்றதெல்லாம். அவங்க ஆட்சி போச்சு, ₹10 ஆக்கினாங்க. நம்ம ஜனங்க அப்படிதான் எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதோ இவங்க வீட்டில் விடிச்ச மாதிரி உடனே மாற்றி ஓட்டு போட்டு இந்திரா காந்தி பண்ணாங்க. ₹10, ₹5, ₹20. இன்னைக்கு எவ்வளோ ஒரு மீல்ஸ்? ₹80 குறைஞ்சி ஒரு மீல்ஸ் இருக்கா? கிடையாது. மோர் மிளகாலாம் கூட அதில் இருக்காது இல்ல. அங்க சாதனை பண்ணது அப்படி. ஸோ நாட்டை கெடுத்த மக்கள் இருக்கிற நாடு இது. நாட்டை கெடுத்த மக்கள் வாடும் நாடு இது. இதுல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு முயற்சிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது ஒரு டிராமான்னு அர்த்தம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்கு ஒரு மாதிரி.